ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்தி ரேவதி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்தி பார்த்தோம்னா அவங்க சாமுண்டீஸ்வரியோட வீட்டுக்கு வராங்க. இங்கே பார்த்தோம்னா சாமுண்டீஸ்வரி வந்து ரேவதிக்கும் மருதுவுக்கும் நிச்சயார்த்தம் பண்ணுறதுக்காக அவங்க பந்தக்காலும் வந்து அன்றைக்கி தான் அந்த ஃபங்க்ஷனை வைக்கிறாங்க. இதனால் அந்த ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கவும் அப்போ வந்து பார்த்தோம்னா அவங்க பொண்ணையும் மாப்பிள்ளையே கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே மருது வந்து ஃபோன் பேசிகிட்டு இருக்கவும் அப்போ நல்ல நேரம் முடியறதுக்குள்ளேயும் பொண்ணும் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த பந்தக்காலை வச்சுருங்க அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ரேவதி பந்தக்காலை வைக்கிறதுக்காக அவங்க குடும்பத்தில் உள்ள எல்லாரும் சேர்ந்து வைக்கவும் அப்போ கரெக்டாக கார்த்தி வந்துடுதாங்க. கார்த்தி வரும்போது அந்த பந்தக்கால் கீழே விழுறதா போகும்போது அப்போ கார்த்தி உடனே அதை தாங்கி பிடிக்கிறாங்க. அப்படி பிடிக்கும்போது ரேவதியும் ஓடோடி வந்து அவங்க பிடிச்சிருந்தாங்க. பிடிச்சதுமே அடுத்ததாக பார்த்தோம்னா சாமுண்டீஸ்வரி வந்து கார்த்தியை பார்த்ததுமே எரிச்சல் அடைகிறாங்க. அப்போ உடனே உங்கள் கையாலேயே அந்த பந்தக்காலை வச்சிருங்க அப்படிங்கும்போது கார்த்தி ரேவதி அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பந்தக்காலை வைக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற மயில்வாகனம், ராஜராஜன், ரோகிணி, சுவாதி எல்லாரும் சந்தோஷப்பட்டு இருக்கவும் அப்போ மருது, சாமுண்டீஸ்வரி, சூரியகலா இவங்க மூணருமே வந்து எரிச்சல் அடைகிறாங்க. என்னது கடைசியில் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வைக்கிற மாதிரிக்கு ஆகிப்போச்சுதே, பொண்ணு மாப்பிள்ளையும் தான் வைக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க, ஆனால் அந்த கார்த்திகை ரேவதி சேர்ந்து வச்சுட்டாங்களே அப்படின்னு சூரியகலா வந்து சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்லிட்டு இருக்கும் போது இப்போ சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, அப்படி வச்சுட்டாக்கி உடனே இவன் மாப்பிள்ளை ஆகிட முடியுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் நீ ஒன்றும் கவலைப்படாத சூரியகலா அப்படிங்கிறாங்க. அடுத்ததை பார்த்தோம்னா அவங்க ரேவதி வந்து வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு போகவும் அப்போ நிச்சயார்த்தத்துக்குள்ள எல்லா வேலையுமே நடந்து இருக்குது. அப்போ வந்து ரேவதி வந்து சொல்றாங்க, இங்கே பாருங்க கார்த்தி சார், எனக்கு வந்து உண்மையிலேயே நீங்கள் வந்திருக்கிறது நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படின்னு சொல்லவும் இதே மாதிரிக்கு கல்யாணத்துக்கும் நீங்கள் முன்னாடி வந்து நின்று செய்யணும் அப்படிங்கும் போது அப்போ சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, அவர் இல்லாமையா, அவர் தானே முன்னாடி நின்று நடத்த போறாரு உனக்கு நடக்கக்கூடிய கல்யாணத்தை அப்படிங்கவும் இப்படி சொன்னதுமே ராஜராஜன் வந்து இவ எப்படிலாம் பேசிட்டு இருக்கா பார்த்தியா, மாப்பிள்ளைகிட்டே இந்த மாதிரிலாம் அவ பேசிட்டு இருக்காள் அப்படிங்கும் போது அப்போ உடனே மயில்வாகனம் சொல்றாங்க, பேசிட்டோம் மாமா பேசிட்டோம், அத்தை என்ன பேசினாலும் சரிதான், கண்டிப்பா அவங்க நினைக்கிறது நடக்க போறது கிடையாது அப்படின்னு சொல்லவும் பாத்தீங்களா பந்தக்காலையே வந்து ரேவதியும் கார்த்தியும் தான் வச்சிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், இவங்க ரெண்டு பேருக்கு தான் திரும்பவும் கல்யாணம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். இது கூட தெரியலையா, அந்த கடவுளே வந்து இவங்க ரெண்டு பேருக்கு தான் திரும்பவும் கல்யாணத்தை பண்ணி வைக்க போறாங்க, அதனால நீங்க கவலைப்படாதீங்க மாமான்னு சொல்லிட்டு இருக்கோமோ. ஆமா மாப்பிள்ள, நீங்க சொல்றதுதான் மாப்பிள்ள கரெக்ட், நீங்க நான் சொல்ற பொழுது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே உடனே இங்க பார்த்தோம்னா வந்து அவங்க சாமுண்டீஸ்வரி வந்து கார்த்திகிட்ட சொல்றாங்க, பாத்தியா உன் கண் முன்னாடியே இவங்க ரெண்டு பேருக்கு நிச்சயார்த்தம் நடந்தது, இதே போலதான் கூடி சீக்கிரமா இவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் நடக்க போகுது, நீ வந்து ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி வந்து இந்த மாதிரி கார்த்திகிட்ட பேசுவோம். அப்போ கார்த்தி சொல்றாங்க, அப்படியா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுது, நானும் ரேவதியும் தானே பந்தக்கால வச்சோம், அதே போலதான் திரும்பவும் ரேவதி கழுத்துல நான் தான் தாலி கட்ட போறேன், அதுதான் நடக்க போகுது, நீங்க நல்லா கண்குளிர அதை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போகவும் என்கிட்டயே இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறியா, உன்னுடைய இந்த பேச்சுக்கு நான் சீக்கிரத்துல முடிவு கட்ட தான் போறேன் அப்படிங்கும் போது இப்போ சூரியகலா வந்து சொல்றாங்க, அத்தை இதெல்லாம் வந்து கரெக்டா நடக்கும் அப்படிங்கும் போது ஏன் சூரியகலா என் பேச்சுல உனக்கு நம்பிக்கை இல்லையா அப்படிங்கும் போது உங்க பேச்சுல எனக்கு நம்பிக்கை இல்லாம இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இன்னும் கல்யாணத்துக்கு 10 நாள் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்ததான் பார்த்தோம்னா இவங்க சூரியகலா வந்து நினைக்கிறாங்க, என்னென்னமோ அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஆனா இந்த கார்த்திக் இந்த கல்யாணத்தை நடத்த விடாம தடுக்கிறதுக்காக இன்னும் என்னெல்லாம் பண்ண போறான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ அடுத்த பார்த்தோம்னா மருதுவை தான் காட்டுறாங்க. மருது வந்து சூரியகலாட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, இந்த கார்த்தி இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டான் போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு கூட அப்படிதான் தோணுது, ஆனா அத்தை தான் வந்து ரொம்ப நம்பிக்கையோடு இருந்துட்டு இருக்கிறாங்க, சரி பாப்போம் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அடுத்துதான் இங்க பார்த்தோம்னா வந்து ரேவதி தான் காட்டுறாங்க. அப்ப ரேவதியோட ஃப்ரெண்டுக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனை மாதிரிக்கு தெரியுது. அப்ப ரேவதி கிட்ட வந்து அவங்க பிரச்சனையே சொல்லவும் அப்ப ரேவதி வந்து சொல்றாங்க, நீ கவலைப்படாத, கார்த்தி இருக்கிறாரு, அவர்கிட்ட சொன்னாக்கி இந்த பிரச்சனையை கண்டிப்பா முடிச்சு கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லவும் என்னது கார்த்தி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது ஆமா நான் கட்டிக்க போறவர் தான், கொஞ்சம் இரு நான் அவருக்கு ஃபோன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கார்த்திக்கு ஃபோன் பண்றாங்க. அப்போ உண்மையிலேயே வந்து கார்த்தி தான் ஃபோன் அட்டன் பண்றாங்க. சொல்லுங்க ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே எங்க பாருங்க இந்த மாதிரிக்கு என் ஃப்ரெண்டுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதை நீங்க தான் முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனடியா உங்களால வந்து அந்த உதவியை நீங்க செஞ்சு கொடுத்தே ஆகணும் அப்படிங்கும்போது சரி அவங்க இப்போ எங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ வந்து ரேவதியும் அவங்கள பத்தி சொல்லிட்டு இருக்கும்போது சரி நாங்க வந்துருது அப்படிங்கிறாங்க. அடுத்ததான் பார்த்தோம்னா அவங்க ரேவதி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, நீ வந்து கவலைப்படாத, உன் பிரச்சனை முடிக்கிறதுக்கு இப்போ கார்த்தி வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ பார்க்கும்போது அவங்க ரேவதிக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு ஃபோன் கால் வருது. அப்போ உடனே அவங்க கிளம்பி போகிற மாதிரி இருக்கவும் உடனே அவங்களும் வந்து அவங்க சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ட சொல்லிட்டு இப்போ கார்த்தி வந்துருவாரு, உன்னுடைய பிரச்சனையை முடிச்சு கொடுத்துருவாரு, சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. அப்படி கிளம்பி பார்த்தோம்னா அவங்க நேராக வீட்டுக்கு தான் வராங்க. வீட்டுக்கு வரும்போது பார்க்கும்போது மருது அங்கே இருக்கிறாங்க. என்னது இவருக்கு நம்ம ஃபோன் பண்ணணுமே, ஆனால் இவர் என்னன்னா வந்து இங்கே உட்காந்துருக்கிறாரு
அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ உடனே ரேவதிக்கு அவங்க மருதுகிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கும்போதே மருதுவும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதே நேரத்தில் பார்த்தோம்னா அவங்க ரேவதிக்கு அவங்க ஃப்ரெண்டு வந்து ஃபோன் பண்ணுறாங்க. நீ சொன்ன மாதிரிக்கே கார்த்தி வந்துட்டாரு, வந்து எனக்கு அந்த பிரச்சனையை முடிச்சு கொடுத்துட்டாரு அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே ரேவதிக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருது. என்னடி சொல்லிட்டு இருக்கிற, கார்த்தி இங்கே வந்தாரா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது ஆமாம் ரேவதி என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே ரேவதிக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருது. அப்போ ரேவதி பார்த்தோம்னா அவங்க வெளியே வந்து ஒளிஞ்சு நின்றுக்கிட்டு கார்த்திகை அவங்க ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ மருது அவங்க பார்த்துக்கிட்டே இருக்கவும் மருது வந்து ஃபோன் பேசாமல் ஆனால் கார்த்தி வந்து ஃபோன் அட்டன் பண்ணி அவங்க பேசுகிறாங்க. உடனே சொல்லுங்க ரேவதி அப்படிங்கும்போது நீங்கள் என் ஃப்ரெண்டுக்கு உதவி பண்ணினீங்க, உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறதுக்காக அவங்க ஃபோன் பண்ணுன்னு அப்படின்னு ரேவதி இப்படி சொல்லி சமாளிச்சிடவும் அப்போ உடனே கார்த்தியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை வச்சிருந்தாங்க. அடுத்தது ரேவதிக்கு பார்த்தோம்னா சந்தேகம் வர ஆரம்பிச்சிருது. அப்போ வீட்டில் இருக்கிறது உண்மையிலே கார்த்தி கிடையாது, இவர் வேற யாரோ, அம்மா ஆக மொத்தத்தில் நம்மகிட்ட ஏதோ போய் சொல்லி நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு ரேவதிக்கு பார்த்தோம்னா மருது மலையை சாமுண்டீஸ்வரி சூரியகலா இவங்க 3 மலையை சந்தேகப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா அவங்க ரேவதி ரொம்பவே குழப்பத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ உடனே சாமுண்டீஸ்வரி அங்கே வரவும் என்ன ரேவதி என்னாச்சு அப்படிங்கும்போது உடனே ரேவதி நினைக்கிறாங்க இப்போதைக்கு நம்ம அம்மா கிட்ட எதுவும் கேட்க வேண்டாம், கேட்டாலும் கண்டிப்பாக அவங்க உண்மை சொல்ல போகிறது கிடையாது அப்படின்ட்டு உடனே ரேவதி வந்து என்னம்மா ஒன்றும் இல்லம்மா அப்படிங்கிறாங்க. இல்லை நீ சாப்பிட வரலையா, அதனால தான் உன்னை சாப்பிட்றதுக்காக கூப்பிட வந்தேன் அப்படின்னு சொல்லும் போது அப்படியே அம்மா நீங்கள் போங்க நான் சாப்பிட வர அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு ரேவதி நான் சொல்கிறது கேளு, உனக்கு இந்த கல்யாணத்தை அம்மா வந்து உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கிறதுக்காக தான் நான் எல்லா ஏற்பாடும் பண்ணுறேன், அதை நீ புரிஞ்சுக்கோ. ஆனால் இந்த வீட்டில் உள்ளவங்க ஏதாவது ஒன்று வந்து சொல்லுவாங்க அப்படிங்கும்போது என்னம்மா என்கிட்ட அப்படி யாருமே வந்து சொல்லலை அப்படிங்கும்போது உடனே சாமுண்டீஸ்வரி ஐயோ நம்ம தான் வம்பா வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டோமான்னு சொல்லிட்டு நினைக்கவும் அப்போ சாமுண்டீஸ்வரி வந்து ரேவதி கிட்ட சொல்கிறாங்க இங்கே பாரு ரேவதி நான் உனக்கு எதுவுமே நல்லது தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரிதாம்மா நீங்கள் வந்து எனக்கு நல்லது தான் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு ரேவதியும் அவங்களுக்கு தகுந்த மாதிரிக்கு பேசி அனுப்பிவிடவும் அப்போ சாமுண்டீஸ்வரி வந்து ரேவதி கிட்ட சிரிச்சுக்கிட்டே அங்கே போகிறாங்க. அப்போ ரேவதி நார்மலாக தான் இருக்கிறா, அவளுக்கு எந்த இதுவும் அதாவது எந்த சந்தேகமும் வரல, அவள் நல்லா தான் இருக்கிறா அப்படின்னு சாமுண்டீஸ்வரி நினச்சிட்டு போகவும் அப்போ வந்து ரேவதி வந்து நினைக்கிறாங்க ஒவ்வொன்றையும், அதாவது அம்மா எதுக்காக அவசர அவசரமாக நம்மளுக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி இப்படி முடிவெடுத்தாங்க, அதுவும் அப்பாவுக்கும் இந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரியாமல் அவனோட கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி முடிவெடுத்தாங்களே. அப்போ ஆக மொத்தத்தில் உண்மையிலே வந்திருக்கப்பட்டவர் கார்த்தியே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் கார்த்தியோட தாத்தா பாட்டியை அழைச்சிட்டு வரலான்னு சொல்லி கேட்டாக்கி அவங்க 2 பேரும் கோயிலுக்கு பேருக்கு தான் சொன்னாங்க. அப்போ ஆக மொத்தத்தில் இவங்க 3 பேரும் சேர்ந்து ஏதோ ஒரு தப்பான ஒரு திட்டத்தை போட்டுட்டு இருக்கிறாங்க, அதில் நம்ம மாட்ட வைக்கிறதுக்காக இருக்கிறாங்க. ஆனால் அம்மா இப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, இவங்க எதுக்காக இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம கண்டுபிடிச்சே தீரணும் அப்படின்னு ரேவதி ஒரு முடிவுக்கு வராங்க. உண்மையிலே சொல்லப்போனால் உண்மையான கார்த்தி யாருங்கிறதே கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி பார்த்தோம்னா தன்னுடைய ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக போகிறாங்க. அவங்க ஃப்ரெண்டு உடனே வந்து ரேவதி கிட்ட சொல்கிறாங்க ரேவதி நல்ல நேரத்தில் நீ கார்த்தியை வர சொன்ன, கார்த்தி எனக்கு எவ்வளோ பெரிய உதவி பண்ணார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே ரேவதி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க கார்த்தி உண்மையிலே உனக்கு ரொம்ப உதவி பண்ணார் அப்படிங்கும்போது என்ன ரேவதி இப்படி கேட்டுட்ட, அவர் மட்டும் வரலன்னு வச்சுக்கோங்க அந்த பிரச்சனையிலேருந்து என்னால் வெளியே வந்திருக்கவே முடியாது, உண்மையிலேயே அவர் எனக்கு அவ்வளோ பெரிய உதவி பண்ணார், உண்மையில சொல்ல போனாக்கி அந்த அதாவது நான் அவருக்கு கூட பிறந்த ஒரு சகோதரி மாதிரிக்குன்னு சொல்லி எவ்வளோ பாசமாக என்கிட்ட பேசிட்டு போனார் தெரியுமா, அவர் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லவராக ரொம்ப இருந்தாரடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இதை கேட்டதுமே உடனே அந்த கார்த்தியை நம்ம திரும்பவும் பார்க்கணும்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கவும் அப்போ உடனே ரேவதி வந்து சொல்கிறாங்க கார்த்தியை நான் பார்த்ததே கிடையாது அப்படிங்கும்போது என்னடி சொல்லிட்டு இருக்கிற, கார்த்தி நீ பார்த்ததே கிடையாது அப்படிங்கும்போது ஆமாம் நான் எப்போவுமே அவர் ஃபோனில் தான் நான் பேசுவேன், அவரும் எனக்கு ஒவ்வொரு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு, அவரை நான் நேரில் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இப்போ அவர் எப்படியாவது நான் நேரில் பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே வந்து ரேவதி ஒரு திட்டம் போட்டு கொடுக்குறாங்க. அப்போ பார்க்கும்போது பார்த்தோம்னா அந்த அதாவது ரேவதியோட ஃப்ரெண்டு இருக்கிறாங்களா அவங்க கார்த்திக்கு ஃபோன் பண்ணவும் கார்த்தியும் சொல்லுமா அப்படிங்கிறாங்க, அண்ணா எனக்கு வந்து ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுவீங்களா அப்படிங்கும்போது என்ன சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இந்த இடத்துக்கு நீங்கள் வாங்கலை அப்படிங்கிறாங்க. உடனே கார்த்தியும் சரின்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன இடத்துக்கு வராங்க. அப்போ ரேவதி வந்து ஒளிஞ்சு நின்று அவங்க பார்த்துட்டு இருக்கவும் பார்த்ததுமே அவங்க அப்படியே பதறி போயிருந்தாங்க, கார்த்தி வேற யாரும் கிடையாது நம்ம எம்டி தான் கார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடையவும் அடுத்து பார்த்தோம்னா அந்த லேடி வந்து கார்த்திகிட்ட பேசிட்டு போகவும் கார்த்தி அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. உடனே வந்து ரேவதியோட ஃப்ரெண்டு வராங்க. வந்ததுமே பாத்தியா நீ கார்த்தி அப்படிங்கும்போது எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியலடி அப்படிங்கிறாங்க. என்னாச்சு ரேவதி அப்படிங்கும்போது இவருடைய ஆஃபீஸில் தான் நான் வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லவும் இவர் தான் அந்த ஆஃபீஸோட எம்டி அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்லிட்டு இருக்கிற, இவரோட ஆஃபீஸில் தான் வேலை பார்க்குறதா சொல்லிட்டு இருக்கிற, ஆனால் இவரை பற்றி உனக்கு உண்மையிலே தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது எனக்கு என்ன பண்ணுறதுன்னே எனக்கு தெரியல, இவர் தான் அப்போ வந்து உண்மையான கார்த்தியா, இது புரிஞ்சுக்காம நான் வந்து வீட்டில் உள்ளவங்களாம் கார்த்தின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டு ரேவதிக்கு என்னென்னமோ தோண ஆரம்பிச்சிருது. ஆக மொத்தத்தில் இவங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு ஏதோ ஒரு தப்பு பண்ணுறாங்க, அதில் என்னை மாட்ட வைக்கணும்னு சொல்லி பார்க்குறாங்க, ஆனால் அம்மா அப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, உண்மையான கார்த்தி இவர் தான் சொல்லிக்கிட்டு ரேவதிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அடுத்தது பார்த்தோம்னா கல்யாணத்துக்குள்ளே எல்லா ஏற்பாடுமே நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ உடனே சாமுண்டீஸ்வரி வந்து கார்த்திக்கு ஃபோன் பண்ணுறாங்க, இங்கே பாரு நான் நினைக்கிறது படிக்கு நாளைக்கு என் பொண்ணுக்கும் மருதுவுக்கும் கல்யாணம்
கல்யாணம் நடக்க போகுது, உன்னால முடிஞ்சா எதுவும் பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே கார்த்தி வந்து அவங்க நினைக்கிறாங்க நீங்க என்ன பண்ணனாலும் சரிதான், கண்டிப்பா அந்த கல்யாணம் நடக்க போறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கார்த்தி நினைக்கவும் அடுத்த நாள் காலையில விடிஞ்சிருது. அப்போ ரேவதிக்கு வந்து ரொம்பவே குழப்பத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. உண்மையான கார்த்தி இவன் கிடையாது, ஆனா எதுக்காக அம்மா இப்படி பண்றாங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்ப ராஜராஜனும் மயில்வாகனும் அவங்க ரோஹிணி 3 பேருமே வந்து கார்த்தியை சந்திக்கிறாங்க. எப்படியாவது இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கும் போது நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்க போறது கிடையாது அப்படின்னு சொல்லவும் உடனே அவங்களும் சந்தோஷப்பட்டுட்டு போறாங்க. எப்படியோ மாப்பிள்ள உங்களை நம்பிதான் நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜராஜன் சொல்லிட்டு போகவும் அடுத்தா பார்த்தோம்னா கார்த்தியும் வந்து அந்த கல்யாணத்துக்கு வராங்க. அப்ப மருதுவும் அவங்க மணமேடைக்கு பார்த்தோம்னா ரேவதியை அழைச்சிட்டு வரவும் அவங்க 2 பேரையும் மணமேடையில உட்கார வைக்கிறாங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி வந்து நினைக்கிறாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல பாரு நான் பார்த்த மாப்பிள்ள ரேவதி கழுத்துல தாலி கட்ட போறாருன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கும் போதே மருது கையில தாலியை கொடுக்குறாங்க. உடனே பார்த்தோம்னா ரேவதி அவங்க கையில இருந்த தாலியை அப்படியே வாங்கிருந்தாங்க. வாங்கினது மட்டும் இல்லாம தாலி எடுத்துட்டு அவங்க எந்திக்கவும் சாமுண்டீஸ்வரி வந்து உடனே ஓடோடி வராங்க. என்ன ரேவதி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே அப்ப பார்த்தோம்னா ரேவதி வந்து அந்த தாலி எடுத்துக்கொண்டு நேரா பார்த்தோம்னா கார்த்தி கையில கொண்டு கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு நீங்க தான் என் கழுத்துல தாலியை கட்டணும் அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே சாமுண்டீஸ்வரி அப்படியே பதறி போயிருந்தாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற ராஜராஜன் மயில்வாகனை எல்லாரும் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிடவும் கார்த்திக்கு ஒன்றும் புரியல, என்னது ரேவதி இந்த மாதிரி முடிவெடுத்து சொல்லியிருக்கிற அப்படிங்கும் போது உடனே என்ன ரேவதி எதுக்காக இப்படி சொல்றீங்க அப்படிங்கும் போது நீங்க தான் உண்மையான கார்த்தின்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதனால நான் கார்த்தியை தான் ஆசைப்பட்டனே தவிர இந்த இருக்கிறானே என் பக்கத்துல மருது இவனை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து கார்த்தியை மணமேடைக்கு அழைச்சிட்டு வராங்க. ஒழுங்கு மரியாதை நீங்க இருந்து எந்திரிச்சு போயிரு அப்படின்னு ரேவதி சொல்லவும் இதை கேட்டுட்டு சாமுண்டீஸ்வரி ஓடோடி வராங்க. உனக்கு என்ன ரேவதி பைத்தியம் முடிச்சு போச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே அம்மா உங்களோட திட்டம் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு போச்சுது, வந்திருக்கிறவர் உண்மையான கார்த்தியே கிடையாதுன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன், இந்த நிக்கிறாரு இவர் தான் உண்மையான கார்த்தி, நான் கார்த்தியை தான் ஆசைப்பட்டனே தவிர இவனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இப்ப வந்து அவர் தான் என் கழுத்துல தாலி கட்ட போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இதை கேட்டதுமே சாமுண்டீஸ்வரி அப்படியே துடிச்சு போயிருந்தாங்க. அடுத்தது என்ன நடக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.